கேட்டுறால் என்றால் வாசனை என்கிற தலைப்பில் நாம் கிட்டத்தட்ட ஒரு 3-4 வாரங்களாக தியானித்து வருகிறோம். இன்றைக்கு நம்ம வயல்வெளியின் வாசனை என்கிற தலைப்பில் ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்கப் போகிறோம். இருந்த வண்ணமாக கண்களை மூடினவர்களாக கர்த்தர் நம்மோடு இடைப்படுவதற்காக இதை கேட்கிற தேவ பிள்ளைகள் இருக்கிற இடங்களிலும் கர்த்தர் எங்களோடு பேசணும் என்கிற உணர்வோடு வாஞ்சியோடு தேவ சமூகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, இன்றைக்கும் எங்களால் பேசுவதற்கு எதுவும் இல்லை, ஆகிலும் நீர் பேச வைக்கிறேன், நீரே பேச போகிறேன். எங்களுக்கும் கேட்கிற யாவருக்கும் பிரயோஜனை உண்டாக நீர் பேசுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் கேட்டுறால் என்றால் வாசனை என்பதை நம்ம பல விதங்களிலே தியானித்து நாம் வருகிறோம். மீண்டும் நம்ம ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் அது 27ஆம் வசனத்தில் அவன் கிட்ட போய் அவன் முத்தம் செய்தான். அப்பொழுது அவனுடைய வஸ்திரத்தின் வாசனையை மோர்ந்து, இதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை போல இருக்கிறது. இது ஈசாக்கு யாக்கோபுக்கு அந்த முதிர்ந்த வயதில் சொல்லக்கூடிய ஒரு காரியம். கர்த்தர் தன் மகனை கர்த்தர் வயல்வெளியின் வாசனை போல யாக்கோபை ஆசீர்வதிக்கிறார் என்கிற ஒரு வார்த்தையை நாம் பார்க்க முடிகிறது. வயல்வெளி என்றால் இன்னொரு பதம் வயல் என்ற அர்த்தம். வயல் என்றாலே வயல்வெளி என்றாலே அது சபையை குறிக்கிறதுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஆக கர்த்தருடைய பிள்ளைகள் சபையை சார்ந்து இருந்தால், சபையிலே நிலைத்து இருந்தால், தேவன் இந்த வாக்கின்படி உங்கள் ஜீவிதத்தில் வயல்வெளியின் வாசனை போல உங்கள் வாழ்க்கையை அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ நமக்கு நல்லா தெரியும், ஈசாக்குக்கு ரெபேக்காளுக்கு 2 பிள்ளைகள் பிறந்தது என்பது முந்தின அதிகாரத்தில் பார்க்க முடிகிறது. அந்த அதிகாரத்தில் வரும்போது நம்ம தெளிவாக நம்ம வாசிக்கலாம். பிள்ளைகள் கர்ப்பத்தில் ஒன்றொன்று மோதினது என்று நாம் பார்க்கிறோம். அது 2 பிள்ளைகளில் முதல் பிறந்தவன் ஏசா, 2வது குதிங்காலையே பிடித்து வந்தவன் தான் இந்த யாக்கோபு. இந்த யாக்கோபை குறித்து அவன் பிறக்கும் போதே கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை, ஏசா தன் சகோதரனை சேவிப்பான் என்ற ஒரு வாக்கு அந்த முந்தின அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும். இந்த யாக்கோபு இந்த வயல்வெளி வாசனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக அவன் எப்படி இருந்தான்? இந்த வார்த்தையை தகப்பனிடத்தில் கேட்ட பின்பு அது எப்பொழுது இது நடந்தது என்பதை நாம் தியானிக்க போகிறோம். இந்த யாக்கோபை குறித்து வேதம் சொல்கிறது, அவன் கூடார வாசியும் குணசாலியாக இருந்தான். அல்லேலூயா. ஏசா வனசஞ்சாரியாக இருந்தான், போகிறான் வரான், அவனோட வேலை. ஆக இதை எதை காட்டுகிறதுன்னா, கூடாரம் என்றாலும் சபை தான். ஆக யாக்கோபனுடைய சுபாவம், அவன் தங்கின அந்த கூடாரத்துக்குள்ளேயே கூடாரவாசியாக இருந்தான்னா, அந்த தாய் தகப்பனுடைய அந்த கூடாரமாக வீட்டில் எப்போ போனாலும் அந்த யாக்கோபை பார்க்கிற அளவுக்கு அவன் கூடாரவாசியாய் வாழ்ந்தான். அல்லேலூயா. அதே போல் நம்ம ஜீவியம் சொல்லணும், எப்போ போனாலும் அவர்களை ஆலயத்தில் பார்க்கலாம், கர்த்தருடைய வீட்டிலேயே அவர்களை பார்க்கலாம், அப்படி சபைகளிலே அவளை பார்க்கலாம் என்று சொல்லக்கூடிய
உலகத்தினால் உண்டாகிற சாட்சி நம்முடைய ஜீவிதத்தில் வரும்போது வயல்வெளியின் வாசனை போல தேவன் நம்முடைய ஜீவியத்தை மாற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. ரெண்டாவது, அவன் குணசாலியாக இருந்தார். குணசாலியாக இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு குணசாலியாக இருந்தார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த வீட்டுக்கு போகிறவங்க வரவங்களெல்லாம் அன்பாய் தன் குணத்தை வெளிப்படுத்தி இருப்பான். சும்மா அவனை குணசாலின்னு யாரும் சொல்ல முடியாது. போகிற வரவங்களெல்லாம் என்ன செய்திருப்ப, தாய் தகப்பன் இடத்துல எல்லா இடத்திலும் தன் குணத்தை வெளிப்படுத்துகிறவனாய் யாக்கோபு இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அப்போ நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்? குணசாலிகளாக இருக்குவேன். அல்லேலூயா. உள்ளத்தில் மறைந்திருக்கிற சாந்த அமைதலும் என்கிற குணம் அப்படிங்கிறார். திருமண காரியத்தில் சொல்லுவாங்க இல்லையா, குணசாலியை கண்டுபிடிக்கிறவன் யார்? அது சொல்கிறாரு, அது விலையேற பெற்ற முத்துக்களை பார்க்கிலும் அந்த குணசாலி விலையேற பெற்றவள். அல்லேலூயா. அப்படி என்றால் இந்த யாக்கோபு குணங்களிலே விலையேற பெற்றவனாக இருந்தான். அதனால் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு பாத்திரமாய் இருந்தான். இப்போ ஏசாவை போல சிலர் என்ன இருக்கிறாங்க, அவன் போகிறான் வரான். ஏசாவுடைய வேலை போகிறான் வருகிறான், அவனுக்கு கூட ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கல. சில ஆலயத்தில் போக்கும் வருத்தமாய் போவாங்க வருவாங்க, நிலை இல்லாமல் இருப்பாங்க. எந்த ஆசீர்வாதத்தையும் அவளால், இந்த வயல்வெளியினுடைய ஆசீர்வாதத்தை அவங்களால பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு அல்லேலூயா. அப்படியே ஒரு நாள் அவனுக்கு கிடைத்தாலும் வெளியே போய் அதனாலையும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் ஏமாற்றம் அடைந்தவனாக இருந்தான். ஆக யாக்கோபை ஆசீர்வாத காரணம் அவருடைய சுபாவம் கூடாரவாசி குணசாலியாக இருந்ததுனால சாதாரணமாக அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாத்திரவனாக இருந்தான் இந்த யாக்கோபு. இப்போ நல்லா கவனிக்குங்க, நமக்கு இதை போல நிறைய வாக்கு தத்தங்களை கர்த்தர் தருகிறார். சரி, தகப்பன் இதை ஆசீர்வதித்த உடனே அந்த வார்த்தை அவனுக்கு நிறைவேறினதா அப்படின்னா கிடையாது. ஏன்னா இந்த வார்த்தை சொல்கிற வரையும் அவன் கூடாரத்தில் இருந்தான், குணசாலியாக இருந்தான். தகப்பனிடத்தில் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பின்பு அவனால் வீட்டில் இருக்க முடியல, வீட்டில் தங்க முடியல, தாய் தகப்பனோடு இருக்க முடியல, வீட்டை விட்டு வெளியே வருகிற சூழ்நிலை. ஒரு அல்லேலூயா. சில நேரங்களிலே நாம் தேவன் நமக்கு ஆசீர்வாதமான வார்த்தை தருவார், வாக்கு தத்தங்களை தாராளமாய் தருவார். அது தாமதமானால் காத்திரு, வாக்கு தத்தம் நிறைவேறும் என்று வேதம் சொல்லுகிறது. சில நேரங்களிலே சில ஜபங்கள் வாக்கு தத்தங்கள் உடனடியாக நிறைவேறும். என் அனுபவத்தில் நிறையா பார்த்துருக்குறேன். முழங்கால் ஜபம் முடித்த உடனே அதுக்கு பதில் செய்வார். சில நேரங்களில் சாயங்காலம் செய்வார். சில நேரம் நம்ம ஜபிக்கிற ஜபத்திற்கு எதிராக சில பிரச்சனைகள் வரும். அந்த நேரங்களிலும் அந்த வாக்கு தத்தத்தை சார்ந்து இருந்தால் அந்த வாக்கு தத்தம் குறித்த காலங்கள் வரும்போது நிறைவேறும். ஒரு அல்லேலூயா. இப்போ யாக்கோபுடைய வாழ்க்கை அப்படியே எதிர்மாறாக போகுது. அதே 28ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நம்ம வாசம் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். இவன் போகிறத நம்ம பின்னாடி பார்ப்போம். தேவனும் அவனை ஆசீர்வதிக்கிறார். 28ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்திலிருந்து நம்ம வாசிப்போம். அதற்கு மேலாக கர்த்தர் நின்றார், நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாய் கர்த்தர், நீ படுத்திருக்கிற அந்த பூமியை உன் சந்ததிக்கும்
உனக்கும் சந்ததிக்கு தருவேன். இங்கே அதே சொல்கிறார். அதே சமமான வார்த்தை நீ படுத்திருக்கிறிய, இது உனக்கும் தருவேன், உன் சந்ததிக்கும் தருவேன். ஒரு அலே சொல்லலே இல்லையா? அந்த வயல்வெளியினுடைய வாசனை நிறைந்த வாக்கு தத்தத்தை உன்னதமான தேவன் மீண்டும் சொல்கிறார். சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, அடுத்த வசனம், உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரும்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடு இருந்து நீ போகும் இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை என்ற ஒரு அலே சொல்லலே அல்வையா? ஒரு பக்கம் தகப்பனுடைய ஆசீர்வாதம், இன்னொரு பக்கம் வானாதி வானங்களை கொண்ட நம்ம சிருஷ்டித்த தேவனுடைய ஆசீர்வாதம். இந்த ரெண்டுக்கு பின்பு யாக்கோபுடைய வாழ்க்கை எதிர்மறையாய் நடந்தது. இப்போ வீட்டில் இருந்திருக்கிறான் அப்படின்னா அன்றைக்கெல்லாம் காலையில் மாலை சாப்பிடுவாங்க. அம்மா கையில் டெய்லி சுவையான சாப்பாடு கிடைச்சிருக்கும். தகப்பனுடைய அன்பு இருந்திருக்கும், தாயினுடைய அன்பு. ஆனால் அவங்களோட விசேஷத்தை ஒரு குணம் இருந்துச்சு, ஜபிக்கிற குணம். அல்லேத்துங்களே அல்லையா? ஏன்னா யாராம் முழுவதும் போடுறாரு எங்கே? தன் தாயானவள் சரியாக அவன் கூடார வாசியாக இருந்ததுனால, குணசாலியாக இருந்ததுனால நல்ல ஜப வீரனாக அவனை உருவாக்கினான். இப்போ 2 பசங்க தான், ரெட்டை பிள்ளைகள். பொதுவாக எவ்வளோ நேசிப்பாங்கன்னு தெரியும். நல்ல மெத்தையில் படுக்க வச்சுருப்பாங்க, நல்ல கட்டில் படுத்திருப்பாங்க, நல்ல தலகணைகள் இருந்திருக்கும், நல்ல ஒரு வசதி வாய்ப்புள்ள இடம் இருந்திருக்கும். இப்போ என்னாச்சுன்னா, இந்த தேவனுடைய வாக்கத்தை தகப்பனுடைய ஆசீர்வாதம் பெற்று கொண்ட பின்னாடி வீட்டை விட்டே வெளியே வரையக்கூடிய சூழ்நிலை. உடலே சொல்லலே இல்லையா? சத்தமாக சொல்லலே இல்லையா? சில சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்க வாக்குத்தத்துக்கு எதிர்மாறாய் சில காரியம் நடக்கும். சோர்ந்து போயிடக்கூடாது. ஏன்னா அப்பமே நல்லா இருந்துச்சு, இப்போ இவ்வளோ பிரச்சனையா, இவ்வளோ போராட்டமா? சில நேரம் நம்ம நினைக்கிறோம், ஜோம் பண்ணும்போது இவ்வளோ பிரச்சனையா, வாக்குத்தத்தை நிறைவேறலையே, ஆனால் மௌனமாக இருக்கிறாரு, இப்படியெல்லாம் சொன்னார் என்கிற எதிர்மாறு ஒரு சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில் வரும். இப்போ பாருங்கள், அவன் அப்படியே இடந்து புறப்பட்டு வருகிறான். சூரியன் அஸ்தமிக்கிற நேரத்தில் ஒரு இடத்துல அவன் படுக்கிறான். ஒரு அலை சொல்லலே இல்லையா? இதை பெற்றுக்கொண்ட பின்னாடி கூட அம்மா அப்பா கிடையாது, அண்ணன் கிடையாது, தனிமையாய் வருகிறான். இப்போ அவனுக்கு என்ன, கட்டில் கிடையாது, சமயத்துக்கு சாப்பாடு கிடையாது, மாற்று வஸ்திரம் கிடையாது, எந்த பாத்திரங்கள் அவங்ககிட்ட கிடையாது, சுகபாகமான வாழ்க்கை கிடையாது, போர்த்திக்க என்ன செய்யல, ஒரு போர்வையும் அவன்கிட்ட இல்லை. ஒரு வேளை யாக்கோபு இப்போ நினைக்கல, நம்ம நினச்சிருப்போம், இல்லை எங்கள் அப்பா இப்படியெல்லாம் என்னை ஆசீர்வதித்தார், வர வழியில் தேவனும் ஆசீர்வதித்தார், இப்போ நிலைமை பார்த்தா இருக்கிற நிலைமை போச்சே, ஒன்றும் இல்லாமல் இருக்கணும், சாப்பாடு கூட வழி இல்லையே, படுக்கக்கூடிய நல்ல இடம் இல்லையே, கூடாரம் இல்லையே, அப்பா அம்மாவோடு நான் இருந்தேனே, இப்போ அதை பார்க்க முடியலையே என்கிற சூழ்நிலை நமக்கு வந்திருக்கலாம். ஆனால் இந்த யாக்கோபு அந்த சூழ்நிலையில் சூரியன் அஸ்தமிக்கும் போது ஒரு கல்லை எடுத்து தலையின் மேல் வைத்து சாய்ந்து நித்திரையாக இருந்தான். அல்லே சொல்லலே இல்லையா? எதிர்மறையாய் நடக்கிற ஒரு காரியம். நித்திரையாக இருக்கும்போது தான் ஒரு ஏணியை பார்க்கிறான். அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தூதர் ஏறுவதும் இறங்குவதல்ல, ஏறுவதும் இறங்குவதுமாக இருந்தார்கள். அப்படின்னா அந்த இடத்துல ஏற்கனவே இந்த யாக்கோபு போவதுக்கு முன்னாடியே தூத சேனை அந்த இடத்துல இருந்திருக்கு. ஒரு அலை சொல்லலே இல்லையா? மறுமொழியிலே கர்த்தர் நிற்கிறான், தூதர் ஏறுகிறாங்க, இறங்குறாங்க. அப்போ தான் கர்த்தனது வார்த்தைகளை சொல்கிறார்.
சரி, அதற்கு பின்பு கர்த்தர் சொன்ன வார்த்தை பின் உனக்கு இந்த தேசத்தை உனக்கு சந்ததிக்கு வானத்து நட்சத்திரங்களைப் போல நான் பெருகுவேன், நான் இன்னும் நீ எங்கே போனால் நான் உன் கூட வருவேன், உன்னை கைவிட மாட்டேன், நான் சொன்னதை நிறைவேறுகிற வரையும் உன்னை விட்டு விளங்க மாட்டேன். அல்லேலூயா. அது எனக்கு பிடிங்க நடந்ததானே? நடக்கலை. அங்கே மாமனார் வீட்டுக்கு போனான், அவன் ஆசைப்பட்டது ஒன்று, கிடைச்சது ஒன்று. அல்லேலூயா. அப்போது ஏமாற்றம் இந்த வாக்கு தத்தங்களுக்கும் தகப்பனுடைய ஆசீர்வாதத்திற்கும் எல்லாம் எதிர்மாக தான் நடக்குது. அவர் யாரை அவன் ஆசைப்பட்டான்? ராகேலை ஆசைப்பட்டான். நடந்த காரியம் லேயாலை தகப்பன் கொடுத்தான். அல்லேலூயா. மீண்டும் 10 வருஷமான கடினமான உழைத்துதான் அவன் விரும்பினதை பெற்றுக்கொண்டான். கடைசியாக மாமனார் இவனை 10 முறை ஏமாற்றினார். அல்லேலூயா. அப்போ நல்ல கவனிங்க. அப்போ இந்த வாக்குத்தத்தத்தை எப்படி நிறைவேறுச்சு? அவன் சொல்ல, நான் வெறும் கையோட கோலோட இந்த யோர்தானை கடந்து போனேன், 2 பரிவாரத்தோடு என்னை யோர்தானை கடக்க செய்து. அல்லேலூயா. இப்போ வரும்போது ஓரளவு இந்த சமவெளியினுடைய வாசனை நிறைந்த வாழ்க்கையோடு வரேன். ஆனால் அது 100% அந்த வாழ்க்கையை வாழ முடியல. வந்து பஞ்சகாலம் வந்தது. யாக்கோபுக்கு 12 பிள்ளைகளும் தீனால் 13 பிள்ளைகள் பிறந்தது. அதுக்கு பின்பு 70 பேராகி எகிப்துக்கு யோசேப்பின் நாட்களை கடந்து போனார்கள். அது யோசேப்பின் நாட்களில் 400 வருஷம் இருந்து கிட்டத்தட்ட 25 லட்சம் ஜனங்கள் அந்த இடத்துல புறப்பட்டார்கள். அல்லேலூயா. அப்போதான் அந்த வாக்குத்தத்தம் வசனம் நிறைவேறிச்சு. சமவெளியின் வாசனை போல கர்த்தர் இந்த யாக்கோபை ஆசீர்வதிப்பார் என்று படிப்படியாக அந்த வார்த்தைகளை நிறைவேறும்படி கர்த்தர் கிருபை செய்தார். இது கேட்கிற தேவ பிள்ளைகள், சபையை நம்ம சார்ந்திருப்போம்னா, சபைகளிலே நிலைத்திருப்போம் என்றால், ஏசாவை போல போக்குவரத்தும் அல்லாமல் கர்த்தருடைய வீட்டில் நாங்கள் சரியாக இருந்தால், ஏற்ற வேலை வரும்போது அந்த வயல்வெளியினுடைய வாசனை நிறைந்த நிறைவான ஜீவியத்தை கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி நாம் சொல்லுங்க, அல்லேலூயா. இப்போ இன்னொரு வசனத்தை கூட நம்ம சீக்கிரமாய் நீங்கள் வாசிங்க. சகரியாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். சகரியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நல்ல கவனிங்க. பின் மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவர் அவருக்கு பயிர் உண்டாக அவளுக்கு மழையை கட்டளையிடுவார். இப்போ வயல்வெளியாக இருக்கணும், அது வாசனை நிறைந்த இடமா இருக்குன்னா அதுக்கு நல்ல இடம் தேவை, நிலம் தேவை, பண்படுத்தப்பட்ட நிலம் தேவை, விதைப்பதற்கு விதை தேவை, விதைக்கிறவன் ஒருவன் இருக்க வேண்டும். அதே சமயத்தில் ஏற்ற காலங்கள் மழை பெய்யணும். ஒரு அல்லேலூயா. 2 மழை இருக்கு. ஒன்று முன்மாறி மழையும், 2வது பின்மாறி மழை பெய்யும். அப்போ அந்த விதை, அப்போ நல்ல நிலம் என்றால் நம்ம இருதயம் கூட நல்ல நிலம்தான். ஒரு அல்லேலூயா. சுவிசேஷங்களை வாசிக்கிறோம். 4 இடங்களில் விதைகளோட உண்மையை நம்ம பார்க்க முடியும். ஒன்று வழிவருகே கடினமான இடம், அது பறவைகள் அதை ஆகாரமாய் அதை கொத்தி கொண்டு போகும். 2வது பாறை நிறைந்த மண் இருக்கிற இடம், கம்ப்ளீட்டாக பாறை, வேர் கொள்ளாமல் வெயில் பட்ட உடனே காய்ந்து போகிற இடம்.
இன்னொரு இடம் நல்ல இடம்னாலும் முள் நெரிஞ்சல் களை வந்து நெருக்குவதனால அதனால் வளர முடியாத ஒரு இடம். ஆனால் நல்ல நிலத்தில் விதைக்கிற அந்த விதை தான் 30, 60, 100 பலந்து. ஒரு அலையலுயா. ஆக நல்ல நிலம் என்பது நல்ல ஒரு ஆவிக்குரிய சபை நமக்கு தேவை. நல்ல தேவனுடைய வசனம் என்கிற விதை நமக்கு தேவை. ஆக அதில் முன்மாறியும் பின்மாறியும் மழையும் நம்ம தேவை. இப்போ அந்த காலத்தில் இந்த விதைக்கிறவர்கள் என்ன செய்வாங்கன்னா, விதைக்கும் போது ஒரு மழை பெய்யணும். ஒரு அலையலுயா. அதற்காக தான் அங்கே சொல்கிறாரு, நீங்கள் அதை வேண்டிக் கொள்ளுங்கள். அந்த முன்மாறி மழைக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற. அப்போ தான் அந்த விதை விதைக்கப்படும் போது அந்த மழை முன்மாறி பெய்யும் போது அந்த விதைகள் முளைத்து அது எந்த பயிரோ அதை தரக்கூடிய தன்மையில் வளரும். அறுவடை நேரங்களில் பின்மாறி மழை பெய்யணும். ஒரு அலையலுயா. அப்போ தான் அது வயல்வெளி வாசனை நிறைந்த இடமா இருக்கும். அதை இன்னொன்று காரியம் சொல்கிறேன். அந்த வசனத்தை சரியாக நம்ம சகரியாக பார்த்தீங்கன்னா, அந்த வசனத்தில் வயல்வெளியில் அவருக்கு பயிர் உண்டாக அவளுக்கு மழையை அவருக்கு பயிர் உண்டாக அல்லது விளைச்சல் உண்டாக அல்லது விதைக்க ஏற்ற பலன் உண்டாக. சபையில் நம்ம விதைக்கணும். ஆண்டவர் வசனத்தை விதைப்பார் வேற. சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அலையலுயா. அப்போ நம்ம அறுவடை செய்யணும்னா விதைக்கிற அனுபவம் நமக்கு தேவை. நம்முடைய ஜீவிதத்திற்கு தேவன் வசனத்தை விதைக்கிறார். அவருக்கு அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? சபையில் வராங்கன்னா 50 பேருக்கு ஒரே பிரச்சனை இருக்காது. அவங்களுக்கு ஒரு தேவை இருக்கும். அப்போ சபையில் வயல்வெளி ஆகிய சபைகளிலே நாம் அங்கே நிலைத்திருக்கும் போது தங்கியிருக்கும் போது நமக்கு தேவையான சகல ஆசீர்வாதங்களையும் சகல காரியங்களும் கர்த்தர் சபையில் தான் வச்சிருக்கிறார். ஒரு அலையலுயா. எல்லா ஆசீர்வாதம் இந்த கருவுரை முதல் கல்லறை வரையும் அல்லது வருகை வரையும் சபை இல்லாமல் எதையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. இப்போ நிறைய சாட்சி நம்ம கேட்குறோம். இந்த காலத்தில் இங்கெல்லாம் சண்டே ஸ்கூல் படித்தவங்க ரொம்ப வருஷமாக இருந்தவங்க நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க டாக்டராக இருக்கிறாங்க, என்ஜினியர் இருக்கிறாங்க, சில வக்கீலாக இருக்கிறாங்க, சிலர் வாத்தியாராக இருக்கிறாங்க. அப்போ அவருக்கு தேவையான பயிர் உண்டாகும்படியாக வருகிற தேவ பிள்ளைகளுக்கு என்னென்ன தேவையோ அந்த தேவையானதை கர்த்தர் அவர்களுக்கு வயல்வெளியினுடைய வாசனை போல கர்த்தர் அவர்களுக்கு கொடுப்பார். அலையலுயா. நிறைய பேரை நம்ம சாட்சிகள் கேட்குறோம். எங்கே வாழ ஒரு இடம் இல்லாமல் இருந்தோம், நாங்கள் ஆண்டவரை தேடி போனோம், இங்கெல்லாம் போனோம். இப்போ ஆண்டவரை தேடி வரும்போது 2 வருடத்திற்குள்ளாக எங்களுக்கு ஒரு நிலத்தை தேவன் தந்தார். அலையலுயா. சொல்கிறாங்களா? நிறைய சாட்சி நம்ம பார்க்குறோம். என்ன சொல்கிறாங்க? நிலம் இருந்துச்சு, வீடு கட்ட முடியல. ஆக அந்த மாதிரி தேவையானவர்கள் அவரவருக்கு பயிர் உண்டாகும்படி கர்த்தர் அவங்களுக்கு தேவையானது நம்ம சபையில் நம்ம புரியலையே எத்தனையோ பேருக்கு வீடு இல்லாதவளுக்கு தேவன் 2 மாடி கட்டடத்தை கூட கற்றுக் கொடுத்துருக்கிறார். ஒரு அலையலுயா. அப்போ நமக்கு தேவையானதை எங்கே இருக்கு? ஆலயத்தில் இருக்கு. ஆலயத்தின் பிரகாரங்களிலே அவர்கள் செழித்திருப்பார்கள். கர்த்தருடைய வீட்டின் நன்மையினால தான் திருப்தி ஆவேங்கிறாரு. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட பச்சையான செழிப்பு அங்கே தான் இருக்கு. ஆனால் யாக்கோபை போல கூடாரவாசியாய் கர்த்தரே போதும், கர்த்தருடைய பாதமே போதும் என்கிற சபையில் வைக்கப்படுகிற அத்தனை கூட்டங்களிலும்
தேவனை சார்ந்திருந்தால் தேவன் நமக்கு தேவையானதை தேவன் நமக்கு தருவார். அல்லேலூயா. எத்தனை பேர் வேலை இல்லாமல் வந்தாங்க, அப்போ அவங்களுக்கு தேவன் வேலையை கொடுக்குறார். எத்தனை பேர் சுகவீனம் இல்லாமல் வருகிறாங்க, கர்த்தர் அவர்களுக்கு ஜீவனையும் கொடுக்குறார். ஒரு அல்லேலூயா. சபையில் நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா, நம்ம கமிட்டியில் ஜெயக்குமார் கூட இன்றைக்கு 45 வருடத்திற்கு மேலே ஜீவன் உள்ளவளாக இருக்கிறன்னா 23 பேர் கேன்சர் நடுவில் அவர் ஒருவர் இங்கே வந்ததுனால மற்றவர்களெல்லாம் மரித்து போனாலும் இன்று நம்ம பார்க்கத்தக்க இந்த பலிபீடமானாலும் அவரை விசேஷமாய் அபிஷேகத்தை இன்றைக்கும் ஜீவ சுக பலம் கொடுத்து வைத்திருக்கிற எங்கே சபையிலே அவர்கள் வாழ வேண்டிய ஜீவனையும் கொடுக்கிறவர் நம்முடைய தேவன். ஒரு அல்லேலூயா. ஆக உயர்வை எந்த காரியமாக, குழந்தை பாக்கியத்தை கூட அன்னாளுக்கு தேவாலயத்தில் தான் அந்த குழந்தை பாக்கியத்தை கற்றுக் கொடுத்தார். நிமிர முடியாத கொண்டு தேவாலயத்தில் தான் அந்த அற்புதம் நடந்தது. அப்போ தேவனுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய தேவ பிள்ளைகளுக்கு வயல்வெளியினுடைய வாசனை நிறைந்த ஜீவியத்தை தருவார். ஒருவேளை நமக்கு எதிர்மறையா சம்பவம் நடந்தாலும் அது நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறியே தீரும். ஒரு அல்லேலூயா. கையில் வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. எத்தனை பேரை நம்ம சபைகளுடைய சாட்சி நம்ம பார்க்கணும். சிலர் திருமணமே எங்கள் பசங்களுக்கு ஆகலை, அதனால் இங்கே வந்திருக்கிறோம், எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை வரணும்னு அப்போ ஜெபம் பண்ணதுனால அப்போ சபையில் அவங்களுக்கு தேவையானதை அந்த ஏற்ற பயிர் உண்டாகும்படி பலன் உண்டாகும்படி தேவன் தந்ததை போல சபையில் வருகிற அத்தனை பேருக்கு தேவையானதை வாழ்க்கை துணையை கொடுத்து நடத்துக்கிறார். அல்லேலூயா. சில வாகனம் வேணும்னு வாகனம் கொடுத்துருக்கிறார், நல்ல ஸ்கூல் வேணும்னு கொடுத்துருக்கிறார், ஞானம் வேணும்னு கொடுத்துருக்கிறார். அப்போ அவருக்கு பயிர் உண்டாகத்தக்க காலங்கள் தாமதமானாலும் அதை நிறைவேற்றுகிற வரை யாக்கோபை கைவிடாதவர் நம்மை நிறைவேற்றுகிற வரை நம்ம கையை விட மாட்டார். அல்லேலூயா. அதுதான் வயல்வெளியினுடைய ஆசீர்வாதம் என்பதை நாம் அறிந்து கொள்ளும். யோவேலினுடைய புஸ்தகத்தில் இதை நீங்கள் 2ஆம் அதிகாரத்தை தீர்ப்பு கொள்ளுங்க. யோவேல் எழுதின தீர்க்கதரிசி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23வது வசனம் முதல் அங்கே சீயோன் குமாரரே, நல்ல கவனிங்க, சபிக்கத்தை சொல்றாரு. சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். ஆமா, மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து, தக்கபடி ஒரு நம்ம ஆவிக்குரிய ஒரு வயல் விளையணும்னா முன்மாறி பெய்யணும். ஆவிக்குரிய ஜீவிதத்திலோ முன்மாறி மழை பெய்யணும். அதான் சொல்றாரு, அவர் உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியும் பின்மாரியும் ஏற்று வர்ஷிக்க பண்ணுவார். களங்கள் தானியத்தினால் நிரம்பும். அப்பப்பா என்ன ஆகும் அப்படி பண்ணா? களங்கள் தானியத்தினால நிரம்பும். ஆலைகள் திராட்சரசம் எண்ணெயும் வழிந்தோடும். நான் உங்களிடத்தில் அனுப்பின பெரிய சேனையாக அவங்க மனம் திரும்பாது போகும்போது சேனையாக வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப நாளிப்பேங்கிறார். எப்போ? அந்த மழை பெய்யும் போது. அல்லேலூயா. வயல்வெளியாகிய ஆவிக்குரிய சபைகளிலே நிலத்தின் மேலே பயிர் செய்கிற நிலத்தின் மேலே மழை பெய்வதைப் போல நமக்கு ஒரு ஆவிக்குரிய மழை பெய்யும் போது தானியங்களும் திராட்சரசங்களும் நிறைந்திருக்கிற வயல்வெளியினுடைய வாசனை நிறைந்த ஜீவியத்தை கர்த்தர் நமக்கு தருவதாக சொல்கிறார். அப்போ சொல்கிறார் அடுத்தது,
நீங்கள் நீங்கள் சம்பூர்ணமாக சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உங்கள் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். துதிப்பீர்கள். என் என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. நான் இஸ்ரவேல் நடுவே இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் வேறொரும் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவது இல்லை. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும், அந்த முன்மாறி என்பது என்னென்ன சொல்றார்? மாம்சமுள்ள யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களையும் வாலிபர் தரிசனங்களை காண்பார்கள். ஊழியக்காரன் மேலும் அந்நாட்களின் ஆவியை ஊற்றுவேன். ஒரு அலைய சொல்லுங்களே. அப்ப ஆவிக்குரிய ஜீவிதத்தில் ஒரு வயல்வெளி வாசனை நிறைந்த ஜீவியம் நமக்கு வேண்டும் என்றால் கர்த்தர் நமக்கு ஒரு முன்மாறி மழையும் பின்மாறி மழையும் ஆகிய ஆவிக்குரிய மழையை நமக்கு பெய்ய பண்ணும்போது சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோடு வயல்வெளியினுடைய வாசனை நிறைந்த அனுபவத்தோடு கூட தேவனுக்கு தந்த ஆசீர்வாதத்தோடு கூட இந்த உலகத்தில் நம்ம வாழ முடியும். அல்லேலூயா. அதுதான் வயல்வெளியினுடைய வாசனை என்று இதற்காக நம்ம வேண்டிக் கொள்ளணும். ஆண்டு சம்பத்தில் இந்த 2 காரியத்திற்காக வேண்டிக் கொள்ளும் போது தேவன் அந்த ஆசீர்வாதத்தை தருவார். ஓசியாவின் தீர்க்கதரிசி புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் அங்கே 3ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க பாப்போம். கர்த்தரிடத்தில் திரும்பவும் வாருங்கள். இங்க சொல்ற கர்த்தரிடத்தில் திரும்பவும் வாருங்கள். நம்மை பீறினார். ஏன்னா தப்பு செய்யும் போது சொல்றாரு, அவர் நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்தார். அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். 2 நாளுக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார். இது என்ன சொல்ற? 2 நாளுக்குன்னா தேவ சமூகத்தில் ஒரு 3 நாள் நம்மை சுத்திகரிக்கும் போது, உபவாசம் இருக்கும் போது 2 நாளுக்கு பின்பே ஒரு அலைய சொல்லலையா, அந்த சுத்திகரிப்புக்கு பின்பாக 3ஆம் நாள் சொல்றாரு. 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார். 3ஆம் நாளிலே நம்மை எழுப்புவார். அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்திலே பிழைத்திருப்போம். அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் அருணாதயம் போல ஆயத்தமா இருக்கிறது. நெல்லை இப்ப மழை யாரு அப்படின்னா அவர் மழையை போலவும் பூமி மேல் பெய்யும் முன்மாறி பின்மாறி போலவும் நம்மிடத்தில் வருவார். அல்லேலூயா. அப்ப 2மே அவர் தான் சொல்றார். முதல் காலம் எங்க நடந்துச்சு முன்மாறின்னா பெந்தகோஸ்து நாளில் 2ஆம் அதிகாரம் வாசிக்க வேண்டாம். 1ஆம் வசனம் முதல் 16ஆவது வசனம் வரையும் முதலாவது முன்மாறி ஊற்றின காலங்கள். அல்லேலூயா. அந்த 120 பேர் பரிசுத்தாவினால நிரப்பப்பட்டதான் முன்மாறி. 2ஆவதாக 2ஆம் அதிகாரம் 16 வசனம் முதல் 21 வசனம் வரைக்கும் பின்மாறி மழையும் ஊற்றப்பட்டது. அல்லேலூயா. இது கடைசி நாட்களில் இந்த பின்மாறி மழை என்பது எல்லா ஆவிக்குரிய சபைகளில் ஊற்றப்படும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆக இப்போ இந்த காலத்தில் அநேக சபைகளிலே ஆத்துமக்கள் குறைவாக இருக்கலாம். ஆனால் இன்னும் ஒரு பின்மாறி அந்த மழை பெய்யும் போது நம்மளே நீங்கள் வர வேண்டான்னு கூட ஆத்துமக்கள் வருவாங்க. ஒரு அலைச்சூழலே இல்லையா. எல்லா சபைகளிலும் ஒரு காலம் வரும்போது சபைகளில் இடமில்லாதபடி எல்லா சபைகளிலும் நிரம்பி வழிகிற ஒரு அனுபவம்னா
அந்த பின்மாறி மழையாக பரிசுத்தாவியானவரும் அந்த இயேசு கிறிஸ்து வரும்போது அந்த வயல்வெளியினுடைய வாசனை நிறைந்த ஜீவியத்தை சபையாருக்கு தேவன் தர வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆக இன்னொரு யாக்கோபுக்கு நிருபத்தில் வாசிக்கும் போது 5ஆம் அதிகாரம், யாக்கோபுக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை 8ஆம் வசனத்தை வாசிங்க. யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தையும் 8ஆம் வசனத்தையும் வாசிப்போம். இப்படி இருக்க சகோதரரே, இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையா இருங்கள். இது நீங்க நினைக்கிற மாதிரி பகிரங்க வரைக கிடையாது, ரகசிய வருகை தான். நீடிய நீங்க பொறுமுள்ளவளாக இருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறி வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆண்டுடைய ரகசிய வருகைக்கு சொல்றாரு. ஏற்கனவே முன்மாறி பேஞ்சாச்சு, பின்மாறி மழைக்காக கர்த்தருடைய ரகசிய வருகைக்காக நீங்கள் பொறுமையோடு நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் காத்திருங்கள் என்று சொல்லிட்டு அடுத்த வசனம், நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை சடப்படுத்துங்கள், கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. ஆக இதுதான் பின்மாறி மழையினுடைய காலங்கள், வயல்வெளியினுடைய வாசனை நிறைந்த ஜீவியங்கள். இதெல்லாம் நினச்சி தான் அந்த ஈசாக்கு யாக்கோபை கர்த்தர் உன்னை வயல்வெளி வாசனை போல உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அந்த தேவன், யாக்கோபின் தேவன், நம்மையும் அதே போல ஆசீர்வதிக்கிற தேவன். யாக்கோபுடைய அந்த எதிர்மறையான சூழலை வந்தாலும் அந்த வசனத்தை நிறைவேற்றி காட்டினார். அதை குறித்து நம்ம எத்தனையோ தடவை இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பிரசங்கம் பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கும் அந்த யாக்கோபுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதம் தான் இஸ்ரவேல் ஜனங்களிலே, தேசத்தில் இன்னும் திரளான ஜனங்கள் சாட்சியாக உயிரோடு இருக்கிறார்கள். ஒரு அல்லேலூயா. கையில் சொல்லுங்களேலூயா. இப்போ ஆண்டவர் சபையில் இருக்கக்கூடியவர்கள் தான் நமக்கு தேவையானதை தேவன் எல்லா ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். தாவீதே சொல்ல, நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்கள் இருக்க நன்மை கிருபையும் தொடரும். நன்மை அங்கே இருக்கு, கிருபை இருக்கு. நீங்கள் முதலாவது பரலோக ராஜ்யத்தின் நீதியின் தேடுங்கள், அப்படி இவளெல்லாம் என்ன செய்யப்படுமா, கொடுக்கப்படும். ஆனால் நம்ம இருக்கக்கூடிய இடத்துல, சார்ந்திருக்கிற இடத்துல இல்லாமல் தேவன் வைத்திருக்கிற இடத்துல எல்லா காலங்களும் இல்லாமல் போவதனால தான் அந்த வயல்வெளியினுடைய வாசனை நிறைந்த ஜீவியத்திற்கு அது தடையாக இருந்து அதை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். அல்லேலூயா. அது யாருக்கு போக வேண்டிய ஆசீர்வாதம்? ஏசாவுக்கு போக வேண்டிய ஆசீர்வாதம். ஆனால் ஏசா ஏன் போக முடியல? அவன் போக்குவரத்துமாக இருந்தான், வீட்டில் அவன் தங்கலை. ஆனால் யாக்கோபு வீட்டில் தங்குறதுனால அவனுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதத்தை யாக்கோபுக்கு தகப்பனும் கொடுத்தார், அந்த தேவனும் கொடுத்தார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுன்னா வயல்வெளியாகிய தேவ சமூகத்திலே நாம் இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ நீங்கள் உபாகம் எழுதின புத்தகத்தில் 11ஆம் அதிகாரம் அதில் 14வது வசனத்தையும் 15வது வசனத்தை வாசிங்க. உபாகமம் 11ஆம் அதிகாரம் 14, 15வது வசனம்.
நீ உன் தானியத்தையும் நீ உன் தானியத்தையும் திராட்சரசத்தையும் திராசரசத்தையும் எண்ணெயும் சேர்க்கும்படிக்கு என்னையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் அதெல்லாம் வரணும்னு என்ன செய்யணும்? நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாரியும் முன்மாரி பெய்ய பண்ணி மிருகஜீவனுக்காக உன் வெளியின் முளைக்கும்படி செய்வேன். நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய் என்கிறாய் என்று சொல்ற. அப்ப முன்மாரியாக பின்மாரியாக தேவன் நம்முடைய ஜீவிதத்தில் ஒரு நிலத்தின் மேல் வருவதை போல எல்லா தேவைகளையும் தந்து திருப்தியாய் வாழு என்று சொன்னதை போல யாக்கோபுடைய பிந்தின காலங்கள் யோசேப்பின் மூலமாக அவர்கள் திருப்தியாய் வாழ்ந்து கடைசியாக பாலும் தேனும் கானான் தேசத்திற்குள்ளாக அந்த சந்ததிகள் கடந்து சென்றார்கள். அல்லேலூயா. ஆக அந்த பின்மாறி முன்மாறி மழை நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் பெய்தால்தான் வயல்வெளியினுடைய வாசனை நிறைந்த ஜீவியத்தை நாம் செய்ய முடியும். இப்போது நீங்கள் நியாயாதிபதி புஸ்தகத்தில் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 13 வாசிக்க வேண்டாம், குறிப்பிட்ட வசனம் சொல்கிறேன். அங்கே மனோவாவுக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது. கர்த்தருடைய தூதனானவர் மனைவிக்கு வந்து சொல்கிறார், குறிப்பிட்ட காலங்கள் வரும்போது நீ பிள்ளையை பெற்றிருப்பாய். திராட்சை செடியினுடைய எந்த காரியம் அவன் நசமோ அது சம்மந்தப்பட்ட எந்த காரியம் அவன் செய்யக்கூடாது. அவன் நசம் விரதனாக இருக்கணும். அவனுடைய தலையின் மேலே சவரன் கத்தி என்ன செய்யக்கூடாது, படக்கூடாதுங்கிறார். ஆனால் இதை கொண்டு போய் அந்த செய்தியை தன் கணவன் எடுத்து சொல்லும்போது அவர் இன்னொரு எனக்கு நீங்கள் தரிசனமாக வேண்டும் என்று சொல்லும்போது அந்த நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். அதில் அந்த புத்தகத்தில் 13ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 1ஆம் வசனத்திலிருந்து சத்தியம் இருக்குது. நம்ம எல்லாத்தையும் நம்ம வாசிக்க வேண்டாம். குறிப்பிட்ட வசனத்தை நான் வாசிக்கிற நல்ல கவனிங்க. 8ஆம் வசனத்தில் அவர் சொல்லும்போது முன்னாடியெல்லாம் சொல்லுவான். அப்படிதும் பண்ணவன் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் ஆண்டவரே, நீ அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் வந்து பிறக்க போகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பீராக என்று வேண்டிக் கொண்டார். தேவன் மனோவின் சத்தத்துக்கு செவி கொடுத்தால் அந்த ஸ்திரீ எங்கே இருந்தால் வயல்வெளியில் இருக்கும்போது. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. சபையில் இருக்கும்போது தான் நமக்கு தரிசனங்களோ வாக்குத்தத்தங்களோ ஆசீர்வாதங்களோ நமக்கு உண்டாகும். அதுதான் வயல்வெளியினுடைய வாசனை. இருக்கும்போது தேவனுடைய தூதனானவர் என்பதெல்லாம் இங்கே தேவன் திரும்பவும் அவனிடத்தில் வந்தார். அப்பொழுது அவன் புருஷனாகிய மனோவா அவளோடு இருக்கவில்லை. ஆகையால் அந்த ஸ்திரீ சீக்கிரமாய் ஓடி, இதோ அன்று என்னிடத்தில் வந்தவர் எனக்கு தரிசனமானார் என்று தன் புருஷனுக்கு அறிவித்தால், அப்பொழுது மனவாய் எழுந்திருந்து மனைவியின் பின்னாலே போய், அது வரைக்கும் அங்கே தான் நிற்கிறாரு வயல்வெளியில். அவரிடத்தில் வந்து, இந்த ஸ்திரீயோடு பேசுவன் நீ தானோ என்று அடுத்து கேட்டான். அவர் நான் தான் என்றார். அப்பொழுது மனவா, நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது அது பிள்ளை எப்படி வளர்க்க வேண்டும், அது எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டார். கர்த்தருடைய தூதனானவர் மனோவாய் நோக்கி, நான் ஸ்ரீனோடு சொன்ன எல்லாவற்றிலும் அவள் எச்சரிக்கையாக இருந்து திராட்சை செடியில் உண்டாகிறது ஒன்றும் சாப்பிடாமல், திராட்சரசம் மதுபானம் குடியாமல், தீட்டாந்தர் ஒன்று புசையாமல் நான் அவளுக்கு கட்டளை இட்டதையெல்லாம் கை கொள்ள கடவுள் என்றார். அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நாங்கள் ஒரு வெள்ளாட்டுக்குடியை உமக்காக சமைத்து வரும் மட்டும் தப்பினாம பலி செலுத்துகிறான். அந்த ஆணத்தை ஊற்றுகிறான். கர்த்தருடைய மகிமை அது மேலே இறங்கிச்சு. ஒரு அலையச்சலையா. ஆக நல்ல கவனிங்க. கர்ப்பத்தின் கனி இல்லாத மனோவா குடும்பத்திற்கு வயல்வெளியிலே தரிசனமான தேவனாய் கர்த்தர்.
அவனுக்கு அழகான ஒரு ஆண் பிள்ளையை சிம்சோனை கத்தர் கொடுத்தார். ஆக வயல்வெளியிலே அவருக்கு ஒரு உண்டான பயிருக்கு உண்டான அந்த பலனை வருவதைப் போல வயல்வெளியாகிய சபையில் இருக்கக்கூடிய தேவ பிள்ளைகளுக்கு ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் நிறைவாய் தருகிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. இப்போ எரேமியாவின் தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் 18ஆம் அதிகாரம், எரேமியா 18, அதில் 14வது வசனத்தை நம்ம வாசிப்போம். எரேமியாவின் தீர்க்கதரிசி புஸ்தகம் 18ஆம் அதிகாரம், அதில் 14வது. லீபனோனின் உறைந்த மழை, நெல்ல கவனிங்க, லீபனோன் உறைந்த மழையும் வயல்வெளியின் கண்மையிலிருந்து அட்டு போகிறதுண்டோ உண்டோ. வயல சொல்றாரு, எப்பா தண்ணீர் வறண்டு போய்விடுமோ, செழிப்பில்லாமல் போய்விடுமோ. ஓடி வருகிற அந்நிய தேசத்தின் குளிர்ந்த தண்ணீர் வடிந்து போகிறது உண்டானா என் ஜனங்களோ போதும். அப்போ எதுக்காக சொல்றாருன்னா, அந்த வயல்வெளி என்பது எந்த சூழ்நிலையிலும் வற்றி போகாத, வறண்டு போகாத செழிப்பான தேசம், செழிப்பான இடம் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. ஆலயத்தில் நாட்டப்பட்ட தேவ பிள்ளைகளை அவ்விதமாய் யாக்கோபு தன் தகப்பனிடத்தில் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம், யாக்கோபு தன் உண்டாக்கின தேவனிடத்தில் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள யார் பாத்திரம் அப்படின்னா, சபையிலே தரித்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு மாத்திரம் அந்த ஆசீர்வாதத்தை, வயல்வெளியினுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கும் பட்சபாதம் இல்லாமல் தர அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. சபை ரொம்ப முக்கியம். வயல்வெளி என்பதை அறிந்து கொள்ளவே பண்படுத்தப்பட்டு நல்லா இடங்கும். நல்ல ஆவிக்குரிய சபைகளில் கடந்து போகும்போது அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் தருவார். லூக்கா சுவிசேஷம் பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிகாரத்தை திருப்பி கொள்ளுங்க. 8ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரை இயேசுடைய பிறப்பு எங்கே தான் வயல்வெளிகள் தான் அறிவிக்கப்படுகிறது. 8ஆம் வசனம் முதல் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வரையும். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி, மேய்ப்பர்கள் எங்கே தான் இருந்தாங்களா? வயல்வெளியிலே தங்கி ராத்திரியிலே தங்களுடைய மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். மந்தை என்பது நம்மளுக்கு தெரியும். மேய்ப்பன் என்பது யார் தெரியும்? சபைதான் குறிக்கிறது. மேய்ப்பனானவன் மந்தை மேலே கவனமாக இருக்க கடவன் என்று சொல்கிறார். ஆக அந்த வயல்வெளியாகிய சபைகளில் நாம் இருக்கும்போது அந்த மேய்ப்பர்களுக்கு என்னாச்சாம அவ்வேளையிலே அவளிடத்தில் அந்த வயல்வெளியில வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவளை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். ஒரு அல்லேலூயா. அப்ப எங்க மகிமை சுற்றி பிரகாசித்தது? வயல்வெளியில தான் தேவனுடைய மகிமை மேய்ப்பர்கள் சுற்றிலும் மந்தைகளை சுற்றிலும் அது பிரகாசமாய் சூழ்ந்ததை கண்டு அவர்கள் பயந்தார்கள். தேவதூதன் அவளை நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ எல்லாருக்கும் மிகுந்த ஜனத்துக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று கர்த்தராக இயேசு என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளைகளை துணிலில் சுற்றி முன்னிலை கிடத்திருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். யாருக்கு சொன்னாரு? வயல்வெளியில் இருக்கக்கூடிய தங்கக்கூடிய மேய்ப்பர்களுக்கு அந்த மந்தையை காத்து கொண்டு இருக்கிற அந்த மேய்ப்பர்கள் தான் கர்த்தருடைய தூதன் இயேசுடைய பிறப்பின் செய்தியை முழு உலகத்திற்கு அவர்கள் மூலமாக அறிவித்தது. ஒரு அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேலூயா. ஆக தேவ சமூகத்தில் இருக்கும்போது தான் தனிப்பட்ட முறையிலும் நல்ல செய்திகளை தருவார். ஆவிக்குரிய சபைகள் மூலமாக நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ஏற்ற செய்திகளை தர இடுகிற ஒரே இடம்
பரலோகராஜ்யத்தின் செய்தியானாலும் எந்த செய்தியானாலும் தேவன் தருகிற ஒரே இடம் வயல்வெளி ஆகிய சபைகளிலே தேவன் தருகிறார். அல்லேலூயா. இன்று பிறப்பை குறித்து அல்ல, அவருடைய வருகை குறித்ததான செய்திகளை அநேக ஆவிக்குரிய சபைகளிலே அந்த தொனியை சத்தத்தை நாம் கேட்க முடிகிறது. நம்ம வாழ்க்கையும் ஒரு வயல்வெளி வாசனை நிறைந்த வாழ்க்கையாக மாறணும் அப்படின்ட்டு கர்த்தர் விரும்புகிறார். அதாவதுங்க ஒரு நிறைய சம்பவம் ரூத்தினுடைய நாட்கள் நடந்த சம்பவம். மோவா தேசத்திலிருந்து மீண்டும் எல்லாம் இழந்து மீண்டும் பெத்லகேம் போகிறாங்க. பெத்லகேம் போனபோது அவர் கதிர்களை நெல்கள் கோதுமணிகளை பொறுக்க அவர் போகிற இடங்கன்னா வயல்வெளிக்கு போகிறார். ஒரு அல்லேலூயா. அந்த வயல்வெளி யாருடைய வயல்வெளின்னா போவாசுடைய வயல்வெளி. அந்த காலத்தில் என்ன செய்வாங்களோ, அறுக்கிறவர்கள் 2 ஓரமாக இருக்கிற கதிர்களை அறுக்க மாட்டாங்க, அதை ஏழைகளுக்காக வைத்து விடுவார்கள். சிந்தப்படுகிற தானியங்களும் ஏழைகளுக்காக வைத்து விடுவது வழக்கம். எத்தனையோ வயல்வெளி இருந்தாலும் இவள் போவாசுடைய வயல்வெளிக்கு தான் போகிறான். போயிட்டு அந்த ஒவ்வொன்றா அந்த கோதுமை மணிகளை அவள் பொறுக்கி கொண்டே இருந்தாள். அப்போ போவா திடீர்னு வந்து இது யாருடைய பெண், இந்த பெண் யார் என்று விசாரிக்கிறார். இப்படி ஆக்கும் உன் சொந்தக்கார ஒரு நகமுடைய மருமக, அதான் அவர் அந்த வீட்டுக்காரெல்லாம் இருந்துட்டார் இல்லையா, அவள் வந்திருக்கிறார். அப்படி என்று சொன்ன உடனே அவள் கூப்பிட்டு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக, அவளும் சொல்கிற கர்த்தர் உம்மோடு இருப்பாராக. அந்த 4 பழக்கம் நம்ம பிரைஸ்லாட் சொல்கிற மாதிரி அவங்க, ஏன்னா எஜமான ஆசீர்வாதம் இருந்தால் தான் இவங்களுக்கு வேலை, இவங்க நல்லா இருந்தால் தான் வேலை செய்ய முடியும்ன்றதுக்காக அந்த வாழ்த்து சொல்லுவாங்க. அப்போ அவன் என்ன சொல்லுவான், நீ வேறு எந்த வயல்வெளிக்கு நீ போகாத, நீ இங்கேயே இரு, இவங்களுக்கு பின்னாடியே நீ போக. அவங்களும் சொல்கிறா இவனை கஷ்டப்படுத்தக்கூடாது, யாரும் விசாரப்படுத்தக்கூடாது, அவளை பயமுறுத்தக்கூடாது, உங்களில் சிலவற்றை நீங்கள் சிந்தி கொண்டே போங்க என்று அவன் சாப்பிடக்கூடிய அப்பத்தை கொடுத்தான். அவர் இருக்கிடத்தில் உட்கார வைத்தார். கடைசியாக அந்த வயல்வெளி என்ன ஆனதுன்னா, அந்த வயல்வெளியினுடைய சொந்தக்காரனிய திருமணமாகி அதை மீட்கிறவன் அந்த மீட்கிறவருக்கு மனவாட்டியாய் மாறினாள். ஒரு அல்லேலூயா. அது எதனால? அந்த வயல்வெளிக்கு சென்றதுனால அவள் ஒரு நல்ல வாழ்க்கை, அந்த குடும்பங்களில்தான் இயேசு பிறந்தார் என்பதை நாம் தெரிந்து. ஒருவேளை வேற வயல்வெளிக்கு பிறந்தா கூட இது நடந்திருக்காது. இந்த மாமியார்கிட்ட சொல்கிறேன், அது நம்ம உறவின் முறை தான். தாராளமா நல்ல மனுஷன், அவனும் இவளை பொறுத்து கேள்விப்பட்டேன், எப்படிலாம் இருந்திருக்கிறான் கேள்விப்பட்டேன் அப்படின்ட்டு. கடைசியாக வாழ்க்கை துணையாகி அந்த நிலத்துக்கு சொந்தக்காரியாக அவள் மாறினான். அல்லேலூயா. ஒரு வயல்வெளியினுடைய அனுபவம், வயல்வெளியினுடைய வாசனை நிறைந்த ஜீவன் நமக்கு தேவை. ஆண்டுடைய வருகையில் கூட ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். மத்தேயு சுவிசேஷம், வயலில் 2 பேர் இருப்பாங்க, ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுகிறான், ஒருவன் கைவிடப்படுவான். வாசித்து பாருங்க. அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள். 2 பேர், வயல்வெளி என்பது இன்னொரு வயல்வெளி எல்லாம் ஒன்று தான். 2 பேர் வயலில் இருப்பாருங்க. ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். யார் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள்? யாக்கோபை போல சபைகளிலே கூடாரவாசியா, சபையே போதும் என்று குணசாலியாய் இருக்கக்கூடிய தேவ பிள்ளைகள் ஆண்டுடைய வருகளை எடுத்துக்கொள்ளப்படுவார். ஏசாவை போல போக்கும் வருத்தமாக வனசஞ்சா இருந்த அவனை கூட கடைசி நாள் விடுவதை போல சபையே இருப்பாங்க, பட்டுப்படாமல் இருப்பாங்க, தொடாமல் இருப்பாங்க, வந்து வராமல் இருப்பாங்க. எந்த சபையினுடைய போன வாரம் கேட்டோம், அந்த பக்தியின் வைராக்கியம் இல்லாதவர்கள் கைவிடப்படுவார்கள். அல்லே சொல்லுங்களேலூயா.
இதெல்லாம் நினச்சி தான் அந்த ஈசாக்கு யாக்கோபு கூப்பிட்டு அந்த வசனத்தை மோர்ந்து அவனை கர்த்தர் உன்னை வயல்வெளி வாசனை போல உன்னை ஆசீர்வதிப்பார் என்று வாழ்த்துகிறார். இந்த செய்தி கேட்டு அமர்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளையும் பேசுகிற அடியனும் தூரத்தில் கேட்கிற யாவருக்கும் இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். எல்லா கண்களையும் மூடிடுவதாக. ஆண்டவரே, எங்களுக்கும் ஒரு வயல்வெளியினுடைய ஆசீர்வாதங்கள் சபையிலிருந்து தான் நம்ம வாசனை வீச முடியும். எங்கள் வாழ்க்கையும் ஒரு வயல்வெளி நிறைந்த வாசனை நிறைந்த ஜீவியமாக இருக்க எங்கள் மேலேயும் அப்படிப்பட்ட ஒரு முன்மாறியும் பின்மாறியும் மழையை வர்ஷிக்க பண்ணுங்க ஆண்டவரே. அவரவருக்கு பயிர் உண்டாக நாங்கள் என்னென்ன தேவைகளோடு வருகிறோமோ, தேடி வந்த மனிதனுடைய தேவைகளை அறிந்த தேவன் தினந்தோறும் எங்களுக்கு அற்புதங்களை செய்து இங்கே எங்களுக்கு ஒரு திருப்தியான வாழ்க்கையை தரும்படியாக நாங்கள் யாக்கோபை போல சபையில் நாட்டப்பட்டவர்களாக, சபையே எங்களுடைய சிந்தனையாக இருப்பதற்காக எங்கள் மேலே உங்களுடைய கிருபை ஊற்றும் என்று சொல்லி அப்படியே நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் கேட்கிறவர்கள் இருக்கிற இடங்களில் அமர்ந்தோ முழங்கால் பிடிட்டோ நீங்கள் ஜெபிக்கும் போது அந்த தகப்பனுடைய ஆசீர்வாதமானாலும் பரலோகத்தினுடைய தகப்பனுடைய ஆசீர்வாதமானாலும் அதை நிறைவேற்றுகிற வரையும் நம்மை கைவிடாத தேவன், யாக்கோபு வாழ்க்கையில் நிறைவேற்றி முடித்த தேவன் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவராக. அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.